Hello friends, இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செகண்ட் ஆர்டர் non-homogeneous differential equation எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ செகண்ட் ஆர்டர் non-homogeneous differential equation சால்வ் பண்ணிக்க the general solution வந்து equal to complementary solution plus particular solution இருக்க போகுது. complementary solution வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். complementary solution வந்து என்ன செய்யணும்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை ஜீரோவாக ஈக்குவல் பண்ணிவிட்டு நான் அதை எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுக்கிறேன். தட்ஸ் y double prime minus 2y prime plus y அதை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து எங்களுக்கு டபுள் ப்ரைம் இருக்கேக்க அதை நாங்கள் ஸ்கொயர் இந்த ப்ரைமுக்கு ஏற்ற மாதிரி இது பவர் வந்து மாறும். டபுள் ப்ரைம்னா ஸ்கொயராக மாறும். ஒரு ப்ரைம் இருந்தால் அது எம்மாக இருக்கும், பவர் 1 இருக்கும். அதுக்கு பிறகு இங்கே நாங்கள் எங்களுக்கு டெரிவேட்டிவ் ஒன்றுமே இல்லை, அதாலபடியாக அந்த கோஃபிஷன் முன்னுக்கு இருக்கிற கோஃபிஷன் மட்டும் இதில் வரும். அது வந்து 1, அது இதுக்கு ஈக்குவல் டு 0. நாங்கள் இப்போ இதை ஃபேக்டர் பண்ணணும். இதை ஃபேக்டர் பண்ணிங்கன்னா m-1 இங்கே வந்து நாங்கள் ரிப்பீட்டட் ரியல் ரூட்ஸ் வருது. m is equal to 1 வந்து ஒரு ரிப்பீட்டட் ரியல் ரூட்ஸ். ஏன்னா இது 2 தரம் வர்றபடியாக இது ஒரு ரிப்பீட்டட் ரியல் ரூட்ஸ். ரிப்பீட்டட் ரியல் ரூட்ஸ் என்றபடியாக அந்த காம்ப்ளிமெண்ட்ரி சொல்யூஷன் வந்து இந்த பேரனில் இருக்க போகுது. ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பை இ பவர் இது வந்து 1 என்றபடியாக 1 times x தட்ஸ் கோன் பி அது வந்து ஒரு எக்ஸாக இருக்க போகுது. ப்ளஸ் இது வந்து சேமாக இருக்கிறபடியாக C2 அதுக்கு பிறகு எக்ஸ் ஒன்று மல்டிப்ளை ஆகும். இப்போ நாங்கள் சேம் ரியல் ரூட்ஸ் வந்ததுன்றா எக்ஸ் ஒன்று மல்டிப்ளை ஆகும். அதுக்கு பிறகு இ பவர் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இதுதான் எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் சொல்யூஷன். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து ஃபைன் பண்ணணும். பர்டிகுலர் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். yp is equal to u1 times y1 plus u2 times y2 இப்படி தான் பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து வரும். இங்கே வந்து நாங்கள் இதை ஃபைன் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் ஒரு ரான்ஸ்கியன் யூஸ் பண்ணணும். ரான்ஸ்கியன் யூஸ் பண்ணிங்கன்னா u1 வந்து ஈக்குவல் டு w1 ஓவர் w வரும். u2 வந்து ஈக்குவல் டு w2 ஓவர் w வரும். ஓகே, இங்கே வந்து ரான்ஸ்கியன் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இதில் இருந்து y1ஐயும் y2ஐயும் பிக் பண்ணணும். y1 வந்து அந்த கான்ஸ்டன்ட் 1ஓட மல்டிப்ளை ஆகிற வேல்யூ தான் y1. இது வந்து y1, இங்கே வந்து இதுதான் y1 அண்ட் இது வந்து y2. ஓகே, நாங்கள் இப்போ ரான்ஸ்கியன் யூஸ் பண்ணி இதை ஃபைன் பண்ண போகிறோம். ரான்ஸ்கியன் என்ன சொல்கிறதுனா இதை 2x2 மேட்ரிக்ஸாக போட்டுட்டு 2x2 மேட்ரிக்ஸில் y1 ஃபர்ஸ்ட்டாக போடுவோம் e பவர் x அண்ட் தென் y2 நெக்ஸ்ட்டாக போடுவோம், அது x e பவர் x. அதுக்கு பிறகு இது இந்த டெரிவேட்டிவ் எடுத்திங்கன்னா அதுவும் ஒரு e பவர் x. இங்கே x e பவர் எக்ஸ்ன்ற டெரிவேட்டிவ் எடுத்திங்கன்னா இது வந்து ஒரு செயின் ரூலாக வரப்போகுது. என்ற 2 எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்க வழியாக இது ஒரு செயின் ரூலாக வரப்போகுது. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் எடுத்திங்கன்னா அது ஒரு 1 வரும். 1 times e பவர் எக்ஸ் இதோட e பவர் எக்ஸ் வரும். அதுக்கு பிறகு எக்ஸை நாங்கள் அப்படியே கீப் பண்ணுவோம். பிறகு டெரிவேட்டிவ் ஆஃப் இ பவர் எக்ஸ் எடுத்திங்கன்னா அது இ பவர் எக்ஸாகவே இருக்கும். ஸோ எக்ஸ் இ பவர் எக்ஸ். ஓகே, அதுக்கு பிறகு நாங்கள் இதில் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏபிசிடி இதில் போடுறேன்டா. டிட்டர்மினன்ட் 2x2 மேட்ரிக்ஸ் வந்து ஏடி மைனஸ் பிசி தான் டிட்டர்மினண்ட்டாக இருக்கும். இது மல்டிப்ளை பை மைனஸ் திஸ் 1 ஏடி மைனஸ் 1 பிசி வந்து டிட்டர்மினண்ட்டாக இருக்கும். இங்கே நாங்கள் அதைத்தான் செய்ய போகிறோம். இ பவர் எக்ஸ் டைம்ஸ் இ பவர் எக்ஸ் அது வந்து இ பவர் 2x வரும். எக்ஸ் இ பவர் எக்ஸ் டைம்ஸ் இ பவர் எக்ஸ் தட்ஸ் கோன் பி எக்ஸ் இ பவர் 2x வரும். ஓகே, மைனஸ் இ பவர் எக்ஸ் டைம்ஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் அது வந்து எக்ஸ் இ பவர் 2x. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் இ பவர் 2x மைனஸ் எக்ஸ் இ பவர் 2x ரெண்டும் வந்து கேன்சல் ஆகி ஃபைனலாக எங்களுக்கு இ பவர் 2x வேல்யூ வரும். ஓகே, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் w வந்து அது மட்டும் எங்களுக்கு இனாஃப் இல்லை. இது வந்து u1 ப்ரைம் u2 ப்ரைம். ஓகே, w மட்டும் இனாஃப் இல்லை. வி ஹேவ் டு நாங்கள் வந்து w1 w2 ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். w1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்டா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை 0 போடணும். ஓகே, 0. அதுக்கு பிறகு இந்த செகண்ட் டேர்ம் வந்து g(x) அதுக்கு பிலோ அந்த 0க்கு பிலோவாக இருக்கிற டேர்ம் வந்து g(x)ஆல் ரீப்ளேஸ் பண்ணணும். g(x) வந்து இந்த வேல்யூ வந்து ஏதாவது வேல்யூ வர்றது இந்த ஈக்குவல் சைனுக்கு ஆஃப்டராக வர்ற வேல்யூ தான் g(x). ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் இந்த y டபுள் ப்ரைமுக்கு முன்னால் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்தால் நாங்கள் இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ப்ரிங் பண்ணுறதுக்காண்டி என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் நாங்கள் டிவைட் பண்ணணும். அந்த டேர்மினால் டிவைட் பண்ணால் தான்
டிவைட் பண்ணி ஃபைனலாக என்ன வேல்யூ இந்த ஈக்குவல் சைனுக்கு ஆஃப்டர் வருதோ அந்த வேல்யூ தான் ஜிஎஃப்எக்ஸ். இதில் இது ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக இருக்கிறபடியா நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இந்த வேல்யூவை டிரெக்டாக இதில் போட்டுக்கலாம். இது வந்து இ பவர் எக்ஸ் லான் எக்ஸ் அண்ட் தென் அந்த செகண்ட் டேர்ம் வந்து அப்படியே இருக்கும். அதே எக்ஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ். ஓகே, அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ டிட்டர்மினன்ட் பாயிண்ட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் வந்து இந்த 0 மல்டிப்ளை பை திஸ் அது வந்து 0வாகவே இருக்க போகுது. ஏன்டா 0வை இதோட மல்டிப்ளை பண்ணிங்கண்டா எல்லாமே 0வாக மாறிடும். அதுக்கு பிறகு மைனஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் டைம்ஸ் இ பவர் எக்ஸ் லான் எக்ஸ், அது வந்து எக்ஸ் இ பவர் 2x லான் ஆஃப் எக்ஸ். ஓகே, இதுதான் W1. நாங்கள் நெக்ஸ்ட் திங்ஸ் வந்து நாங்கள் W2 ஃபைண்ட் பண்ணணும். W2 ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் W1 ஃபர்ஸ்ட் டேர்மை 0 போட்டு ஜிஎஃப்எக்ஸை பிலோ உள்ள போடுவோம். ஆனால் இது W2 0 வந்து செகண்டாக வரும். 0 வந்து செகண்டாக வரும், ஜிஎஃப்எக்ஸ் அதுக்கு பிலோவில் வரும். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நாங்கள் அப்படியே வச்சுருப்போம். இ பவர் எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டேர்மாக இருந்தது. இ பவர் எக்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்மாக இருக்கும். அந்த செகண்ட் டேர்முக்கு பதிலாக நாங்கள் 0வும் அதுக்கு கீழே ஜிஎஃப்எக்ஸ் அது வந்து இ பவர் எக்ஸ் லான் எக்ஸ். ஓகே, நாங்கள் இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இ பவர் எக்ஸ் டைம்ஸ் இ பவர் எக்ஸ் தட்ஸ் கோன் பி இ பவர் 2x டைம்ஸ் லான் எக்ஸ் அண்ட் தென் மைனஸ் இ பவர் எக்ஸ் டைம்ஸ் 0 தட்ஸ் அது வந்து 0வாக இருக்க போகுது. அப்போ 0 அது போட தேவையில்லை. ஓகே, நாங்கள் இப்போ W1 கண்டுபிடிச்சிட்டோம், W2 கண்டுபிடிச்சிட்டோம், W கண்டுபிடிச்சிட்டோம். அது எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் ப்ளக் பண்ணோம்னா U1 ப்ரைமும் U2 ப்ரைமும் கண்டுபிடிச்சிடுவோம். நாங்கள் இந்த U1 ப்ரைம் U2 ப்ரைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா ஃபைனலாக நாங்கள் U1 and U2 கண்டுபிடிக்கணும். U1 and U2 கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நாங்கள் இன்டிகிரேட் பண்ணணும். இந்த டெரிவேட்டிவ் இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா டெரிவேட்டிவும் இன்டிகிரேட்டும் கேன்சல் ஆகி எங்களுக்கு U1 வரும். ஓகே, ஏன்டா U1 எங்களுக்கு தேவை. இங்கே Y1 and Y2 ஆல்ரெடி இருக்குது. இங்கே Y1 இருக்குது, Y2 இதில் இருக்குது. U1 and U2 கண்டுபிடிச்சிங்கன்னா பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அது ரெண்டையும் கண்டுபிடிப்போம். U1 ப்ரைம் வந்து என்னவா இருக்க போகுதுன்னா W1 டிவைட் பை W. W1 இஸ் மைனஸ் எக்ஸ் இ பவர் 2x லான் எக்ஸ். அதை டிவைட் பண்ணி அதுக்கு பிறகு W1 ஓவர் W வந்து இ பவர் 2x டிவைட் பண்ணிங்கன்னா இ பவர் 2x கேன்சல் ஆகி மைனஸ் எக்ஸ் லான் ஆஃப் எக்ஸ். ஓகே, அதுக்கு பிறகு நாங்கள் இன்டிகிரேட் பண்ணணும். இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா U1 ப்ரைமை இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா U1 ப்ரைம் இது டெரிவேட்டிவ் இன்டிகிரல் கேன்சல் பண்ணி எங்களுக்கு ஃபைனலாக ஒரு இன்டிகிரல் வரும். அந்த இன்டிகிரல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டிகிரல் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 லான் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 4. இது வந்து U1 வேல்யூ. இப்போ U2 வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்ன பார்க்கணும்டா எங்களுக்கு W2 இருக்குது. அதை நாங்கள் W டிவைட் பண்ணிங்கண்டா U2 இஸ் ஈக்குவல் டு W2 வந்து இ பவர் 2x லான் எக்ஸ் டிவைடட் பை W தட்ஸ் இ பவர் 2x. ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா லான் எக்ஸ் தனியாக இருக்கும். இது வந்து U2 ப்ரைம். U2வை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் இன்டிகிரேட் பண்ணணும். லான் எக்ஸை இன்டிகிரேட் பண்ணணும். லான் எக்ஸை இன்டிகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக எங்களுக்கு இந்த வேல்யூ வரும் எக்ஸ் லான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஓகே, நாங்கள் இப்போ U1 கண்டுபிடிச்சிட்டோம். தட்ஸ் எக்ஸ் மைனஸ் இங்கே இருக்குது. U1 வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 லான் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 4. அதோட U2 வந்து எக்ஸ் லான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஓகே, இது ரெண்டும் தான் எங்களுக்கு தேவை. ஏன்டா இதை வச்சு நாங்கள் பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் இந்த ரோன் ஸ்கேல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. அதனால் இந்த ரோன் ஸ்கேல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். இதில் வந்து நான் பர்டிகுலர் சொல்யூஷனாக எழுத போகிறேன். yp இஸ் ஈக்குவல் டு U1 இஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 லான் எக்ஸ். அதை வந்து y1 மல்டிப்ளை பண்ணணும். y1 வந்து இ பவர் எக்ஸ், இதை இ பவர் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அதோட எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 4 மல்டிப்ளை பை இ பவர் எக்ஸ். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா U2 மல்டிப்ளை பை y2 ப்ளஸ் U2 பார்த்தீங்கன்னா எக்ஸ் இ பவர் எக்ஸ் மல்டிப்ளை இது y2 வந்து எக்ஸ் இ பவர் எக்ஸ், U2 வந்து எக்ஸ் லான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஸோ இதை எக்ஸ் லான் எக்ஸால் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ். ஓகே, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். இதை நாங்கள்
சிம்பிளிஃபை பண்ணிங்கண்டா minus x square divided by 2 ln x e power x plus x square divided by 4 e power x plus x times x, that's going to be x square. Okay, x square e power x ln x, then minus x times x வந்து x square இருக்க போகுது, x square e power x. okay, இங்க ஏதாச்சும் similar term இருந்தா நாங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் similar term இருக்குதான்னு பாப்போம். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ln x e power x times x square. இங்க வந்து நாங்க இன்னொரு term இருக்கு, x square e power x ln x plus x minus x plus x square minus x square. So 1 minus half, right? 1 minus half, அது வந்து half ஆயிருக்க போகுது, half x square e power x ln x. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து -1, அது நாங்கள் -4/4ன்னு மதிக்கலாம். ஏன்னா 4/4 டிவைட் பண்ணிங்கன்னா அது 1 இருக்க போகுது. சேம் டினாமினேட்டர் இருந்தால் ஈஸி ஆட் பண்ணுறதுக்கு ஈஸி என்றபடியாக நான் அது சேம் டினாமினேட்டராக ப்ரிங் பண்ணுறேன். இது வந்து -4/4 ப்ளஸ் 1/4, அது வந்து -3/4 வரப்போகுது. -3/4 e power x. ஓகே, இது வந்து எங்களோட பர்டிகுலர் சொல்யூஷன். நாங்கள் இப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். எங்கள்கிட்ட வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி சொல்யூஷன் இங்கே இருக்குது. ஃபைனலாக வந்து நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி சொல்யூஷனையும் பர்டிகுலர் சொல்யூஷனையும் ஆட் பண்ண வேண்டாம், அது வந்து ஜெனரல் சொல்யூஷன் ஃபார் த டிஃப்ரெண்ட் சொல்யூஷனாக வரும். ஓகே ஓகே, இப்போ வந்து ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். y வந்து c1 e power x plus c2x e power x plus half x square e power x ln x minus 3/4 e power x. இங்கே பார்த்தீங்கண்டா ஓகே, இங்கே பார்த்தீங்கண்டா நான் ஒரு மிஸ்டேக் ஒன்று மேக் பண்ண இருக்கு. இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் விட்டுட்டேன், எக்ஸ் ஸ்கொயர். ஏன்டா இது -x square ப்ளஸ் x square/4, இதில் ஒரு x square வரும். இப்போ வந்து ஏதாச்சும் சிமிலர் டேர்ம் இருந்தால் நாங்கள் அதை கம்பைன் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நாங்கள் ஒரு x square, லெட்ஸே c1 x square e power x ஒன்று கண்டு வச்சுங்கண்டா, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி அது இருந்திருந்தால் நாங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒன்றா எழுதலாம். ஆனால் எங்களுக்கு சிமிலர் டேர்ம் ஒன்றும் இல்லை. சிமிலர் டேர்ம் ஒன்றும் இல்லாதபடியாக இதுதான் எங்களோட ஃபைனல் ஆன்சராக இருக்க போகுது. ஓகே, இதுதான் எங்களோட ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணுறேன்னு நம்புகிறேன் கைஸ். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. இதில் நான் நிறைய தமிழ் வீடியோ பண்ணலாம்னு பார்க்குறேன். அதோட நீங்கள் இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ஏதாச்சும் கான்செப்ட் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கண்டா. ஏன்னா என் இங்கிலீஷ் சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, அதில் ஒரு நிறைய வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, அதில் எல்லா வகையான டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நான் அதில் போட்டிருக்கேன். அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகே.